Welcome you all to the So Easiers 2K26, conducted by the Department of Electronics and Communication Engineering. And people are using the mobile phones or electronic gadgets in our hands, right? Either mobile or TV or EV, right? So that's what the seminar also today, very apt title was given by the EC department, Electrical Vehicle Challenges and Opportunity. Really, India will face real challenges in the EV vehicle, right? Still there are a lot of challenges are there in EV vehicles when compared with China and other countries. And moreover, Nikola Tesla, alternating AC current, right, power system, the induction motor and foundational work on radio and wireless transmission has been found out by this fellow Tesla. What about Thomas Edison? So he is the practical incandescent light bulb inventor, phonograph, and the first commercial electrical power distribution system. Jock Kilfie, அவர் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஜாக் கில்ஃபி 1958ல் ஒரு சின்ன சிலிக்கான் துண்டில் ஒரு முழு மின்சாரத்தையும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் அவர் தான். So you should not forget who discovered or who invented the IC chip and basic wireless system and radio, all those things in your life at all. And எல்லாருக்கும் தெரிஞ்ச நாராயணமூர்த்தி யார்? இன்ஃபோசிஸோடைய ஃபவுண்டர், ரைட்? அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தை நிறுவி அனைவருக்குமான ஒரு சாஃப்ட்வேரை வந்து கொண்டு செல்லக்கூடிய ஒரு தமிழர். எஸ்எஸ்என் சிவசுப்ரமணியன் நாடார், இவங்கெல்லாம் வந்து எஸ்எஸ்என் காலேஜ் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. HCL ஃபவுண்டர், ரைட்? ஸோ எல்லாம் நீங்கள் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போகும்போது தான் இந்த இசி டிபார்ட்மெண்ட்டே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட் டைம் வர்றது. அதுக்கு முன்னாடியெல்லாம் 3 தான் இருக்கும், சிவிலு, மெக்கானிக்கலு, எலக்ட்ரிக்கல், இது 3 தான். இந்த எலக்ட்ரானிக்ஸ்னு வரும்பொழுது இது யாரும் விரும்பிலாம் சேரல, பிடிச்சி தள்ள வேண்டியதாக தான் இருந்தது. அப்படிலாம் போனவங்க தான் இன்றைக்கி பல நிறுவனத்துக்கு அதிபராக இருக்கிறாங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, சார் கேட்டார் எஸ்எஸ்எனுடைய ஓனர் என்ன நிறுவனம் நடத்துகிறாருன்னு ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டாங்க. உண்மையாலுமே தெரியலையா, இல்லை சொல்கிறதுக்கு பயந்தீங்களான்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நிறைய விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சார் நிறைய கேள்வி கேட்டார். ஐசக் இல்லைன்னா ஃபோன் இல்லைன்னாரு, ஃபோன் இல்லைன்னா நான் இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைக்கி சூழ்நிலை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எஸ்எஸ்என் காலேஜ், அவர் வந்து ஒரு பக்கம் ஒரு காலேஜோ ஒரு HCL நிறுவனம் மட்டும் இல்லை, நிறைய சமுதாயத்தில் நிறைய ஏழை குழந்தைகளை, வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களை தேர்ந்தெடுத்து எத்தனை பேர்த்தினுடைய வாழ்க்கையில் அவர் குத்துவிளக்கு ஏற்றிருக்கிறாருன்னு டாப் டோனர்ஸ். ஏன்னா இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய செமினாரே நம்ம மிக அழகான ஒரு செமினார், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா நேற்று எங்களுடைய பஸ் அசோசியேஷன் சேலத்தில் நடந்தது. அப்போ சொல்லும்போது சொன்னாங்க, தமிழ்நாடு சிஎம் வந்து கம்ப்ளீட்டாக கிட்டத்தட்ட எல்லா வெஹிக்கிளுமே எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆக்கணும், பஸ்ஸை சத்தனையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்கிறாரு. ஏன்னா மேஜரான ஒரு செலவு டீசலில் தான் ஆகுது, பெட்ரோல் டீசலில் தான் மேஜரான ஒரு டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் லாஸ் ஆகுதுன்னா அதில் தான் ஆகுது. அதனால் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது இருக்காங்க. பர்டிகுலராக சேலத்திலே 10 பஸ் விடுறதா சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு
நீங்கள் ஒரு ஷார்ட் டேர்ம் கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்ஜினியரிங் காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்றீங்கன்னா 365 நாள், இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 60 நாள் போதுங்க. பிகாஸ் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபைனலாக அந்த டைமில் முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்குறோம். ஒரு 60 நாள் போதும். 100 நாள் எடுத்துக்கோங்க. மீதி 200 டேஸ் இருக்கு இல்லைங்களா, 100 டேஸ் ஹாலிடேஸ் விட்டுருங்க. தீபாவளி, பொங்கல், உங்களுடைய வீட்டு ஆடி, மற்றது அது இது லீவு, சாட்டர்டே சண்டே எல்லாத்தையும் 100 டேஸ் விட்டுருங்க. 100 டேஸ் உங்களோட செல்ஃப் டெவலப்மெண்ட்காக எடுத்துக்கோங்க. சார் இது மாதிரி தான் சார் நான் ஒரு டைரி வாங்குவேன் நியூ இயர் ஸ்டார்ட் ஆகும் போது. இனிஷியலாக வந்து நான் இன்னைக்கு இதை செஞ்சேன், இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணலான் இருக்க ரெசல்யூஷன் எழுதுவோம் சார். 2வது நாள் எழுதுவேன், 3ஆம் நாள் அந்த டைரி எங்கே இருக்குன்னே தெரியாது. இது காலங்காலமாக நான் இருக்கும் போது இருந்திருக்கிற ஹேபிட்டுங்க, அதில் எதுவும் மிஸ்டேக் இல்லை. பட் மறுபடியும் அதை திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா 100 நாள் டெக்னிக்கலுக்கு ஒதுக்குங்க. செகண்ட் இயர் படிக்கிறீங்கன்னா 100 நாள் டெக்னிக்கலுக்கு ஒதுக்குங்க. உங்கள் பக்கத்தில் இருக்க எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஷாப்புக்கு போயிட்டு ஈவி என்னென்ன ரேட்டில் கிடைக்குதுன்னு கேளுங்க. ஓகேங்களா? இப்போ மேனேஜ்மெண்ட் பீப்புளும் சாரும் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 40,000 அஃபோர்டபுள் நல்ல குவாலிட்டி வெஹிக்கிள் கிடைக்குதுங்கிறாங்க. இதுவே டிவிஎஸ் iQube எடுத்தீங்கன்னா 160 2 lakh வரலும் இருக்குது, 1,60,000. அதுக்கும் இதுக்கு என்னங்க டிஃப்ரெண்ட்? ஓலா எடுத்தீங்கன்னா 60,000 ரூபா, 80,000 என்ன வேரியன்ட்? அதே மாதிரி டாடா ஈவி இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் மஹேந்திராக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? அப்புறம் இந்த ஸ்டார்டிங்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேர்ன் ஆகிடுது, வண்டி வெடிச்சிருதுன்னாங்க. இப்போலாம் அது நடக்கிறது இல்லை. யாருமே கேள்விப்படுறீங்களா? சார்ஜ் ஆகிட்டு இருக்கும்போது வெடிச்சிருச்சு. ஸோ அப்போ என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டைப் ஆஃப் பேட்டரி போடுறாங்க, லித்தியம் அயானா, லித்தியம் பெரோ பாஸ்பேட்டா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் கொண்டு வாங்க.